விழுப்புரம் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட நபர் இறந்துவிட்டதாக வெளியான தவறான தகவலால் இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வெங்கடேசபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் உடல்நலக்குறைவால் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் மருத்துவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அவரை வீட்டுக்கே திருப்பி அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் உறவினர்கள் சிலர் கொடுத்த தவறான தகவலால் பிரகாஷ் உயிரிழந்து விட்டதாக எண்ணி அவரை அடக்கம் செய்ய ஏற்பாடு நடைபெற்றுள்ளது. ஆனால் ஆம்புலன்ஸில் வந்த பிரகாஷ் திடீரென கண் விழிக்கவே உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் முழு விவரங்களை அறிந்த அவர்கள் பிரகாஷை மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வணக்கம். தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சியை அகற்றிட தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார். நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். ஆழ்த்திட வாருங்கள், எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் KP ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.